ஒரு காதல். நீ எப்ப நினைச்சாலும் உன் வீட்டுக்கு வந்து உன் அப்பா அம்மாவை பார்க்கலாம், இல்ல கால் பண்ணி பேசலாம், வீடியோ கால்ல கூட பேசலாம். பிரியா, கல்யாணங்கிறது ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒரு புது வாழ்க்கை மாதிரி. இத்தனை நாள் நம்ம அப்பா அம்மா அரவணைப்புல சுதந்திரமா இருந்திருக்கலாம். ஆனா புருஷன் வீட்டுக்கு போனா அவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நாமளும் நம்மள கொஞ்சம் மாத்திக்கணும். அப்பதான் அவங்க வீட்ல எல்லாரோடையும் சந்தோஷமா இருக்க முடியும். முக்கியமா புருஷன் பொண்டாட்டிக்கு ஒற்றுமை வேணும். ஒருத்தரை ஒருத்தர் அனுசரிச்சு விட்டு கொடுத்து போனோம். அப்பதான் நல்ல குடும்ப வாழ்க்கை அமையும். புது சொந்தம் பழகின உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியாதுதான், கொஞ்ச நாள் ஆகும்தான். அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அடுத்தவங்க கேரக்டர் தெரிஞ்சிருச்சுன்னா நீ அவங்கள ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். இங்க பாரு, நீ எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காத. பெத்தவங்களோ மத்தவங்களோ கடைசி வரைக்கும் கூட வரமாட்டாங்க. ஆனா கட்டின புருஷனும் பொண்டாட்டியும் தான் கடைசி வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருக்க முடியும். அத மட்டும் மனசுல வச்சுக்கோ. உன் குழப்பம்லாம் பறந்து போகும். போதும் கயல், கொஞ்ச நாள் போனா நம்மளெல்லாம் மறந்துட்டு புருஷனே கெதின்னு இருப்பா. அவளுக்கு எல்லாம் தெரியும். நீ ஒண்ணு அவளுக்கு அட்வைஸ் பண்ணாத. நீ அவளுக்கு ஃபர்ஸ்ட் மருதாணி வச்சு விடு. எந்த அளவுக்கு செவக்குதோ அவ கட்டிக்க போற புருஷன் மேல அவ்வளோ பாசமா இருப்பா. கை காட்டுங்க. சத்தம் இல்லாம போங்க போங்க போங்கடா. தட்டுடா. டேய் ரெடினா எடுத்து வச்சுக்கோ. ரெடி. சீக்கிரம் தூக்கு தூக்கு. என்ன இது? பிரியா இந்த நேரத்துல எங்க போனா? வாடா வா. போ 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 போ. கதை வேற திறந்திருக்கு. எல்லாரும் தூங்குற நேரத்துல இந்த பிரியா மட்டும் எதுக்கு வெளியே போனா? கல்யாண பொண்ணு இப்படியா தனியா போறது? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அந்த பக்கம் உங்க மாதிரி இருக்கு. இருங்க. சரி சரி. பிரியா, பிரியா, பிரியா. டேய் யாரோ வர மாதிரி தெரியுது. எங்க இருக்க? வாங்க நம்ம முடிச்சுப்போம். சீக்கிரம் போங்க. பிரியா, இவன் எங்க போயிருப்பான்?
வழியில மூட்டையை போட்டு போயிருக்காங்க. வீட்டுக்கு பக்கத்துல கார் மட்டும் நிக்குது. ஆனா யாரையுமே காணுமே. யார் வந்திருப்பாங்க? எதுவும் பிரச்சனையா இல்ல நான் தான் தேவையில்லாம பயப்படுறேனா? போலீஸ் செலக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் எதை பார்த்தாலும் சந்தேகத்தோடய பாக்குறேன். எங்க தான் போயிருப்பா? சொல்லிட்டு தானே போவா. வாங்கடா வாங்க வாங்க. அவ வந்தா திரும்ப பிரச்சனையாடும். உடனே தூக்குங்க. டேய் போடா. போடா. கீழே வைங்கடா. அசஞ்ச பொண்ணுடுவேன். டேய் என்னடா பண்றீங்க? இந்த மூட்டையில என்ன இருக்கு? அவருங்கடா, மூட்டையை அவருங்கடா, இல்லைன்னா இவன் கழுத்தை அறுத்துருவேன். வேண்டாம், என்ன ஒண்ணும் பண்ணிடாத. அப்படின்னா அவனுங்களை மூட்டையை அவுக்க சொல்லு. டேய் மூட்டி அவருங்கடா. அவருடா. ஏய் சொல்லுங்கடா, நீங்கெல்லாம் யாரு? எதுக்காக பிரியாவை கடத்த வந்தீங்க? உங்களை யார் அனுப்புனாங்கன்னு சொல்லுங்க. ஏய், வாடா. ஏய், ஏய், நில்லுங்கடா. ஏய். பிரியா, 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 பிரியா. யார் இவனுங்க? எதுக்காக பிரியாவை கடத்த முயற்சி பண்ணணும்? யாராவது பாக்குறதுக்குள்ள பிரியாவை உள்ள கொண்டு போயிடணும். இல்லைன்னா தேவையில்லாம சந்தேகம் தான் வரும். அப்புறம் பிரியாவுக்கு கெட்ட பேர் தான் வரும். பிரியா, 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 எந்திரி. என்னதான் நடக்குது? எந்திரி சீக்கிரம். பாத்து. என்னாச்சு? நான் எப்படி இங்க? வா சொல்றேன். வா. பார்த்து உட்காரு. கயல், எனக்கு என்னாச்சு? அந்த ரவுடி பசங்க உன்னை கடத்த முயற்சி பண்ணது தெரிஞ்சது. நான் அவங்கள பிடிக்க முயற்சி பண்ணப்போ அவனுங்க தப்பிச்சு ஓடிட்டானுங்க. அவங்க யாருன்னு தெரிஞ்சதா? அது தெரிஞ்சுக்க தான் முயற்சி பண்ண, ஆனா முடியல. உனக்கு கண்டிப்பா தெரியும்னு நினைச்சேன். ஆனா நீ என்னடானா தெரியாத மாதிரியே கேக்குறியே. நல்லா யோசிச்சு பாரு பிரியா. இல்ல கயல், அவங்கள இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. அவங்க யாருன்னே எனக்கு தெரியல. அதான் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு கயல். என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல.